ஹாய்ங்க. சேலத்தோட தேங்காய் சுடுற பண்டிகை ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு வந்துங்க தேங்காய் சுடுற பண்டிகை வந்து சேலம், ஈரோடு சைடு மட்டும்தான் சுடுவாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுது. நானா சின்ன பிள்ளையில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஊரே செய்யும், உலகமே செஞ்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, சத்தியமா எனக்கு இந்த மாதம் தாங்க தெரிஞ்சது, நம்ம மட்டும் தான் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. கண்டிப்பா இது மாரி யாராவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட, எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு டைமாவது செஞ்சு சாப்பிடுங்க. எங்கள் வீட்லலாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆடி மாதம் அந்த 3வது நாள் மட்டும்தான் 3 நாள் வரைக்கும் தான் செய்ய சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா, அந்த 18 நாளைக்குள்ள தான் தேங்காய் சுடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம நினச்சா கூட, ஆசைப்பட்டா கூட செஞ்சு சாப்பிடக்கூடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. எங்களுக்கு சின்ன பிள்ளையில அப்படி தான் சொன்னாங்க. அதனால நாங்களுமே இன்ன வரைக்கும் அது மாரி செய்ய மாட்டோம். ஆடி 1, 2, 3 இந்த 3 நாள் மட்டும் தான் வந்து நாங்க செய்வோம். நீங்க கேட்கலாம், "அந்த குழம்புக்கு போடுற தேங்காய்லாம் யூஸ் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. அது யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் அது அந்த டைம்ல வேவிச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப அந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா, மொத்த நாப்பில இருக்கும். அதனால சாப்பிட மாட்டாங்க. இளந்தேங்காயா இருந்தா சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதனால அந்த இளந்தேங்காய் எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது எதனால அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. நான் எப்பவுமே அவலுக்கல்ல, வேர்க்கல்ல, பொட்டுக்கல்ல இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறுத்து அரைச்சி வச்சுப்பேன். ஒரு சுத்து மட்டும் மிக்சியில் போட்டு வச்சுப்பேன். அதுக்கப்புறமா போட்டு எள்ளு லாஸ்ட்டாக தூவி விட்டு சாப்பிட்டோம், அந்த வேவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரு நாள் வச்சுருந்து கூட அதை நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக தான் வெல்லம் கலக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு நாள் வச்சுருந்துமே நம்ம சாப்பிட்லாம். நாள் கலந்துட்டோம் அப்படின்னா கூட அந்த அடுத்த 2 நாளைக்குமே வேறு ஒரு தேங்காய் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. உண்மையாலுமே இதை செய்யறதுக்கு என்னமோ ஒரு 2, 3 மணி நேரம் விட்டு 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 செய்கிறோம். சில டைம் அரை மணி நேரத்தில் இதோடைய வேலை முடிஞ்சிடும். ஆனால் நெருப்பில் காட்டுறது என்னமோ ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஆற விட்டு வெட்டி சாப்பிட்றது ஒரு 5 நிமிஷத்தில் இதோடைய வேலை முடிஞ்சுது. அதனால் செய்கிற வேலை பார்த்திங்கன்னா, எவ்வளோ நேரம் இது போய்கிட்டுருக்கு. நாங்களாம் பார்த்திங்கன்னா, மாட்டு வேலையை முடிச்சுட்டு 5:30க்கு ஆரம்பித்தோம். போகுது போகுது டைம் போய்கிட்டே இருக்குது. 6:30 ஆயிடுச்சு பாருங்க. இருட்டே கட்டிக்கிச்சு. நீங்கள் கேட்கலாம், பகலில் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பகலில் நிறைய பேர் நிறைய இடத்துல செய்கிறாங்க. நானுமே அது எனக்குமே இப்போ தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஈவினிங் டைம்லேயே செஞ்சு பழகுனதுனால அது அந்த டைமிங் தான் எங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு முடியுது. இந்த தேங்காய் உடைச்ச வாட்டி அந்த தண்ணி எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியவே அதை நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா அதுவுமே டேஸ்ட் இருக்கும். சில பேர் அந்த தேங்காய் தண்ணியிலே ஊற வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போடுறாங்க. அது எப்படி தான் அது போடுறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்கு 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 டக்குன்னு போட்டுடலாம். இவ்வளோ வேலையை செஞ்சு நாங்கள் குச்சி வெட்ட மறந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா, நாங்கள் குச்சி வெட்டி அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கரெக்டாக அந்த சேஃப்க்கு வந்து நாங்கள் சீவினோமே. அது பார்த்திங்கன்னா, சீவி அது அந்த கரெக்டாக அந்த கேப்பில் சொருகும்போது பார்த்திங்கன்னா, நம்ம போட்டது பாதி வெளியே வந்துடும் போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதை செஞ்சு முடித்து நான் தான் சுடுவேன் நான் தான் சுடுவேன் நல்லா ஆளுக்கு 1 ஆளுக்கு 2 தூக்கிட்டு ஓடிடுச்சுங்க. நாங்கள் இந்த நெருப்பை பற்ற வச்சு தேங்காய் சுடுறதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அந்த சாப்பிட்ட ஃபீலே வந்துருச்சு உண்மையை சொல்லப்போனால். இதுக்காடா இவ்வளோ வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துலேயே ஆனால் வெந்துக்குச்சு. உடனே யார் தேங்காய் வந்து வெடிக்கும், யார் முதல்ல வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுவிட்டுலாம் நாங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளையில வெடிச்சிருக்கோம். இப்போயுமே பசங்க வந்து போட்டி போட்டுட்டு தான் வெடித்தாங்க. இதில் வேறு ஒரு தேங்காய்க்கு ஒரு தேங்காய் வந்து டப்பு டப்புன்னு மோதிக்கிட்டே இருந்தாங்க 2 பேரும். அப்புறம் நான் தான் செய்வேன்னால சரி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மறுபடியும் தேங்காய் எடுத்துகிட்டு வந்து உடச்சி கட் பண்ணி ஆளுக்கு ஒன்றா சாப்பிட்டுட்டோம். நீங்களும் தேங்காய் சுட்டிங்களா? எத்தனை தேங்காய் சுட்டிங்க? அப்புறம் என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.